திருச்சிற்றம்பலம். 18 சித்தர்களை பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நிறைவான சித்தர் 18ஆம் சித்தர் கருவூரர் சித்தரை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த கருவூரர் சித்தர் திருச்சியை அடுத்த கருவூரை சேர்ந்தவர். இவர் போகருக்கு சீடனாக இருந்தவர். குருநாதரின் அறிவுரையின் அடிப்படையில் மிக நேர்த்தியான பல செயல்களை, யாராலும் இயலாத பல காரியங்களை வெகு சாதரியமாக செய்தவர். இவர் தில்லை நடராஜர் சிலையை பிரதிஷ்டை செய்தவர். அதே போல தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடந்திட துணை புரிந்தவர். ஒரு முறை இவர் திருவிடைமருதூர் ஈசனை சன்னதிக்கு வெளியில் இருந்து உரக்க கூப்பிட ஈசன் தலை சாய்த்து கருவூர் சித்தர் குரலை கூர்மையாக கவனித்தாராம். இன்றும் அங்கே ஈசனின் லிங்க ஸ்வரூபம் சற்று சாய்ந்த நிலையிலேயே இருக்கின்றது. இவர் சிறு வயதில் இருந்தே ஞான நூல்களை ஆர்வமுடன் கற்றவர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அன்பிற்கு பாத்திரமானவர் கருவூரர். இதை கண்டு பொறுக்க முடியாத வேதியர்கள் அவரை அழித்துவிடும் நோக்கத்தில் கருவூருக்கு விரட்டி துரத்தினர். உடனே கருவூரர் பசுபதீஸ்வரரை ஆனிலையப்பா என உரக்க கூறியபடியே கோயிலின் உள்ளே இருந்த லிங்க சொரூப ஈசனை கட்டி அணைத்து கொண்டார். அப்போதே அவர் லிங்கத்தில் இரண்டர கலந்து இறையோடு ஒன்றி மறைந்தார் என்று கூறப்படுகிறது. இந்த தெய்வீக காட்சியை கண்ட வேதியர்கள் பிராய்ச்சித்தமாக ஈசனாரின் கோவிலிலேயே தனி சன்னதி அமைத்து கருவூரரை வழிபட்டனர். இவர் தமிழ் மாதம் சித்திரையில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் அவதரித்து 300 ஆண்டுகள் 42 நாட்கள் வாழ்ந்தார் என்றும் கூறப்படுகிறது. கருவூர் சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருவூர் சித்தரை நினைத்து வழிபடலாம். எல்லா பலன்களும் கிடைக்கும், வாழ்வில் வளங்களும் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். மேலும் மற்றொரு பதிவில் இணையலாம். இறை உணர்வோடு இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம். தாயுமல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள்